இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகின்றது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சியோனிலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை தருகின்றார். ஆண்டவர் நன்மையினால் உங்கள் வாழ்வை வளமாக்க போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமா இருங்க. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11 இறைத்திருவசனம் 40 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. இன்றைய நாளில் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேளையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றார். தினமும் காலையிலும் சரி, பகலிலும் சரி, மாலையிலும் சரி, படுக்க செல்கின்ற பொழுதும் சரி, முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடுங்கள். அவர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். நீர் விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு, நான் இருக்கேன். இன்றைய நாளில் நம்ம பேசுகிற வார்த்தை எப்படிலாம் இருக்கு? நம்ம பேசுகிற விதம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. கோவப்படுவோம், நம்மளோட வார்த்தை எப்படி வருது அப்படின்றத யோசிப்போம். இல்லை அமைதியாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கின்ற வேலையில் நம்ம வார்த்தை எப்படி வருதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட் தெரியும் நிறைய. கோவத்தில் வார்த்தையை விட்டேங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க நீங்கள் பேசினா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க, உங்ககிட்ட பேசணுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக தேடி தேடி வர உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்களோ. இன்றைய நாள் நம்ம பேசுகிற வார்த்தை அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசுறது, கோவப்பட்டு வார்த்தையை விடுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சாரிங்க மன்னிச்சிருங்க தெரியாமல் பேசுறேன்னு சொல்லி நம்ம பேசினாலும் அவங்க அக்செப்ட் பண்ணவே முடியாதுல்ல. ஏன்னா இப்போ சொன்ன வார்த்தை அந்த மாதிரி அவங்க இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிச்சு. ஐயோ, இந்த பிரதர்கிட்ட பேசக்கூடாது, இந்த சிஸ்டர்கிட்ட பேசக்கூடாதுப்பா, நம்ம ஜாலியாக பேசினாலும் அவங்க எடுத்தறிஞ்சு மூஞ்சை காட்டிட்டாங்கப்பா, வார்த்தையை விட்டுட்டாங்கப்பான்னு சொல்லவே கூடாதுல்ல. ஐயோ, அந்த பிரதர்கிட்ட பேசினா எங்கள் வாழ்க்கை ஐயோ எப்படி இருக்குன்னு தெரில, அவ்வளோ அமைதியாக நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. அந்த சிஸ்டர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க, மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இன்றைய நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல புதுமைகளை செய்ய போகின்றார். ஆண்டவர் உங்கள் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சியோனிலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை தருகின்றார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் எல்லாருக்கும் நம்ம ஜெபிப்போம். ஆனால் பேசுகிற வார்த்தை அடுத்தவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும். எவ்வளோதான் நம்ம சோர்ந்து போய் மனம் உடஞ்சிருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், ஆறுதலாக பேசுகிற அந்த 4 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தினந்தோறும் ஜெபியுங்கள். எப்பப்பெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னா, தினமும் காலையிலும் பகலிலும் மாலையிலும் படுக்க செல்கின்ற பொழுதிலும் நீங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்த போகின்றார். மகளே மகனே கலங்காத, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவசிக்கிறியா? கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதத்தை நீ சீக்கிரமாக காண போகின்றாய். மகளே மகனே உற்சாகமாறு. நீங்கள் ஆண்டவரை தேடும்போது அவர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்தருள்வார். பார்த்தீங்களா, இந்த விஷயந்தாங்க நமக்கு வேணும். நீங்கள் ஆண்டவரை தேடும்போது அவர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போகின்றார், நல்ல பலனை கொடுக்க போகின்றார், வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் தந்தருள்வார். பிரைஸ் தி லார்ட். அதனால் சோர்ந்து போகாதீங்க, நம்ம ஏசப்பா நம்மோடு கூட இருக்கின்றார். ஜெபியுங்கள், தினந்தோறும் சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் நடப்பது நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போங்க. வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தாங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன அது முக்கியமான விஷயம்?
ரொம்ப யோசிக்காதீங்க. நாடு முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இது. கொல்கத்தாவில் நடந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமையால் கொல்லப்பட்ட ஒரு வழக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இது கண்டிப்பாக அந்த தவறு செஞ்ச நபர்களை கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை பயங்கரமாக இருக்கணும் தான் நினைக்கிறேங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது இந்த பாலியல் வன்கொடுமைகள் படிச்சிட்டாலே போதும், இந்த நியூஸ் இல்லாமல் இருக்காதாப்பான்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா, ஒவ்வொரு பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் இது. ஸோ இன்னும் அந்த விசாரணை போயிட்டுருக்கு. சிபிஐக்கு மாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தக்க தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். இது கூட யாரெல்லாம் இருக்காங்களோ கண்டிப்பாக மாட்டணும் தாங்க. அந்த பெண்ணை இழந்து தவிக்கிற அப்பா அம்மா எப்படி இருந்திருக்கும்ல, ஆசையாக மகளை ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்த்து ரசித்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணும்போது மருத்துவராக ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாங்களா. ஆனால் இப்போ அந்த பெண் இல்லைல்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ ஆண்டவரே, இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கக்கூடாதுப்பா. அவன் குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறான், அந்த பெண் ஆன்மாக்காக ஜெபிக்கிறான். இந்த மாதிரி சம்பவங்கள் மேலும் எங்கேயுமே நடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ஒவ்வொரு மூலை முடுக்கில் பாதுகாப்பாக இருங்க. போகும்போது ரொம்ப ஆண்டவரே ஒவ்வொரு பெண் குழந்தைங்களும் பார்த்துக்கோங்கப்பா, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்போது இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா இருக்கணும்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபத்தில் ஒவ்வொரு பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், பெண் குழந்தைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பாதுகாப்பு கொடுங்க இயேசுப்பா. இந்த பாலியல் வன்கொடுமைகள் சகோதரிகளாக நம்ம பழகின்ற பொழுது பார்க்கின்ற பார்வை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரியான வெறி பிடிச்ச ஆட்கள் இருக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னா, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் தான்ப்பா எங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாயை நன்மையினால் நிரப்புவதற்காக வாக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரங்களை எடுக்கின்ற ஆண்டவரே. அதிகாலையிலும் சரி, நாள் முழுவதும் சரி, உம்மை முழு இதயத்தோடு தேடும் கிருபையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உம்மை எங்கள் வாழ்வில் மையமாக வைத்திருக்கவும், வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் விரும்புகின்றோம் அப்பா. உம்மை முழுமையாக தேடவும், நாளுக்கு நாள் உம்மை அனுதினமும் சரி, நாளுக்கு நாள் மட்டும் இல்லை, எப்பவுமே சரி ஆண்டவரே, உம்முடைய உதவியும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும் இயேசப்பா. போகும்போதும் வரும்போதும் சரி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் நாங்கள் நீதிமானாய், நீதி உள்ளவனாய் காணும்படி உம்முடைய நீதியை எங்களுக்கு உடுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்வீர் என்று நம்புகிற ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா, எந்தவித நோயினுடைய இல்லாமல் ஆரோக்கியமான உள்ளது தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேசப்பா. நற்சுகத்தினாலும் சரி, பலத்தினாலும் சரி, பரலோக ஆசீர்வாதத்தினாலும் சரி எங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பீர் என்று விசுவசித்து இந்த ஜெபத்தை ஏற்கின்ற ஆண்டவரே. கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் மேலும் இதுபோல சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும்னு ஜெபிக்கிறேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க, எல்லோரும் ஆக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.